முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் சாலை விரிவாக்க பணி இடங்களில் எச்சரிக்கை பலகை வைக்காமல் அலட்சிய போக்கு காட்டியதால் இரு சொகுசு பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளாகியது. இதில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். எச்சரிக்கை பலகை இல்லாததால் தொடர் விபத்துகள் இந்த பகுதியில் ஏற்படுவதாக மக்கள் தற்பொழுது குற்றச்சாட்டு வைக்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் ஜெகன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெகன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் புறவழி சாலையில் சாலை பராமரிப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு சொகுசு பேருந்துகள் 2 அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதன் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. குறிப்பாக மதுராந்தகம் பகுதிகளில் நடைபெறும் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணி என்பது நடைபெறும் இடத்தில் எந்த ஒரு அறிவிப்பு பலகைகள் இல்லாததால் இது போன்ற விபத்துக்கள் நடைபெறுவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் செல்லக்கூடிய வாகனங்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்து செல்லக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டுள்ளது. எனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக சாலை பராமரிக்கும் பணி நடைபெறும் இடத்தில் பணி நடைபெறுவதாக அறிவிப்பு பலகைகளை வைக்க வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெகன்.